வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் ஆக்டிவிட்டி அண்ட் மோட்டிவேஷன்ஸ், அதாவது நம்முடைய ஊக்கமான மனம், மூளையுடைய செயல்பாட்டு திறன், மூளையில் விஷயங்களை பதித்து கொள்ளக்கூடிய திறமை, அந்த திறமையெல்லாம் எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தும், மேலும் மேலும் எங்கனம் வளர்த்து கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் 4 விதமான பருவங்கள்: கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஜோன், ஹாப்பி ஜோன், அது மாதிரி நிறைய பார்க்கலாம். ப்ரொஃபஷ்னலாக ஜாபில் இருக்கிறதுக்கு உண்டான ஜோன்லாம் அப்படி ஒரு வயதுன்றதை ஒருத்தரோட வாழ்வு இருக்கக்கூடிய அந்த பயணத்தை இதுபோல் 4 அல்லது 5 பிரிவுகளாக பிரித்து கொள்ள முடியும்னு. கம்ஃபர்ட் ஜோன்றது என்ன? அடலசன்ஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும், அதாவது 12 வகுப்பு படிக்கிற வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம். ஏன்னு கேட்டால், அம்மா வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, சமைச்சு கொடுத்துருவாங்க. அப்பா நம்ம படிக்கிறதுக்கு உண்டான பணம், அதற்கு உண்டான ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சுடுவாங்க. நம்மளுக்கு இருக்கிற முக்கியமான ஒரே ஒரு வேலை என்னது? முதன்மையானதும் முக்கியமானதும் இருக்கிற வேலை என்ன? படிக்கணும், படிப்புக்கு தொடர்புடைய செய்திகளை செய்யணும், அதற்குண்டான முழு ஊக்கத்தோடு அந்த வேலைகளை செய்யணும். ஆனால் இதே நிலைமை நம்ம படித்து முடித்து 20 வயசு தாண்டின பிறகு கூட இருக்க முடியுமான்னு கேட்டால், ஸ்கூல் படிப்பு படித்த பிறகு பாக்கி நேரத்தில் கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இருக்காது. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும். ஏன்னு சொன்னால், மேலும் மேலும் சிறப்பாக நம்ம பணி நேரத்தை காட்டிலும் படிப்பு நேரத்தை, விளையாட்டு நேரத்தை காட்டிலும் படிப்பு நேரத்தில் அதிகமான நேரம் செலவு பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம படிக்கக்கூடிய படிப்பில் மேலும் மேலும் என்ன பண்ண முடியும்? சிறப்பாக முன்னுக்கு வர முடியும். கையில் இருக்கிற பேப்பரெல்லாம் நல்லபடியாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யணும்? நிறைய நேரம் படிக்கணும். அப்போ கம்ஃபர்ட் மாத்திரம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு படிச்சுட்டு அது மட்டும் போகாது. சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் தூங்கிட்டு திரும்பி படிச்சுட்டு அப்படி இருந்தால் தான் நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும். ஏன் நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும்னு கேட்டால், மதிப்பெண்கள் வாங்கினாதான் அதற்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு, அடுத்த வகுப்புக்கு நம்ம போக முடியும். ஏன்னா 12 வகுப்பு தாண்டின பிறகு கல்லூரி படிப்பு என்பது மிகவும் உழைத்து பலனை பார்க்க வேண்டிய ஒரு காலம். அதனால கம்ஃபர்ட் ஜோன் ஒரு 15 வயசு 16 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியர் ஜோன். ஏன் ஃபியர் ஜோனாக இருக்கும்னு கேட்டால், அதில் ஒருவேளை நம்ம சரியாக படிக்கலைன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு நேரம் மனசில் இருக்கணும். ஆனால் உண்மையான எஃபர்ட் போடும்பொழுது அந்த ஃபியர் என்ன ஆகும்? ஃபியர் ஜோன் ஃபியர் ஃப்ரீ ஜோனாக மாறும். ஃபியர் ஃப்ரீ ஜோன் எப்படி மாறுறது அப்படின்னு கேட்டால், எல்லா முக்கியமான உழைப்பெல்லாம் அதுக்கு போட்டிருக்கோம். தேவையான ஆங்கிளில் அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அப்போ என்ன ஆச்சு? எந்த விதமான ஃபியரும் இல்லை, மேலே மேலே நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்போ நம்பிக்கை வந்தாலே அங்கே என்ன இருக்குது? பயம் என்பது போயிடும். பயம் போயிட்டாலே அது பயம் இல்லாத ஒரு இடமா மாறிடும். ஃபியர் ஃப்ரீ ஜோன். அந்த ஃபியர் ஃப்ரீ ஜோன்றது 16 வயது முதல் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது பாருங்கள், அது வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகலாம். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன். அதுக்கப்புறம் ஒகேஷ்னலுக்காக நம்ம பண்ணுறோம், ஜாபில் இருக்கிறோம், ஒரு வேலை கிடைக்கிறது அப்படின்னா அந்த நேரத்தில். ஸோ இதெல்லாம் வழியாக நம்ம பார்த்துட்டு வருது தான். ஆனால் இங்கே நம்மளோட மோட்டிவேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஊக்கமான மனம், இதை அடுத்தது செய்யணும், இதில் நம்ம முழு கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த வேலையை செய்கிறோம்னு சொன்னால், ஒரு நாளும் அது என்ன பண்ணாது? மேலும் மேலும் நம்மளை புண்படுத்தாது. அது பயன் இல்லாதாக போகாது. பயனில சொல் அப்படின்னு வாங்க, பயனில இல்லை, பயன் உள்ளதாகவே சொல்ல வேண்டி வரும், பயனுள்ளதாகவே சொல்லுவோம். அதனால் எப்பொழுதும் அந்த ஊக்கம் என்கின்ற வார்த்தையை நம்ம ஊக்கம் உடையார் எல்லாம் உடையார், அப்படி தானே? அதுபோல் அந்த ஊக்கத்தை நம்ம கைவிடாமல் இருந்தோம்னு சொன்னால், மேலும் மேலும் அந்த சிறப்பான செயல்களை விடாது செய்துட்டு வந்தால், இது நம்ம என்ன இருக்கோம்? மனதில் ஏற்கனவே அப்படி சொல்லி ஒரு கான்செப்ட் வளர்த்துக்கணும். இந்த வயசை தாண்டி எடுத்து இனிமேல் அக்கறையாக படிக்கணும், படிப்பில் முழு கவனத்தை செலுத்தணும். சில பிள்ளைங்க மட்டும் கேட்பாங்க, ஏன் விளையாட போகக்கூடாது அப்படின்னு. விளையாட போனால் நேரம்தான், காலம்தான் தாழ்ந்து விரயமாகமே தவிர அதுலேருந்து என்ன பண்ண முடியாது? எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு இல்லவே இல்லை. விளையாட்டில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் விளையாட போகிறோம். அந்த நேரம் தான் விரயமாகவே தவிர விளையாடிட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒரு டயர்டாக இருக்கும், அசதியாக இருக்கும், படுத்துக்கலான்னு தோணும். படுத்துனுட்டா படிக்க முடியாது. படிக்காட்டால் அந்த ஒரு இரவு நேரம், அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த சாயந்தர நேரம் இருக்க ஒரு 2 to 3 hours தட் கோஸ் வேஸ்ட். அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது? பயன்படுத்திக்க இயலாது. ஸோ அதனால் மனம் ஊக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்போ என்ன காரியம்? வாட் இஸ் இந்த அன்வில் கிட்டக்கு என்ன இருக்குது? பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வைஸ் அப்படின்ற அந்த கான்செப்டில் எதை முதல்ல செய்யணுமோ அது முதல்ல செய்து விடாமல் இருக்கும்பொழுது அந்த மூளை என்ன செய்யும்? நம்ம படிக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கும். எப்பொழுதுமே
தினமும் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து ஏதாவது ஒரு புத்தகத்தை வேகமாக சரளமாக வாசிக்கிறது. சரளமாக வாசிக்க வந்துட்ட பிறகு மனதுக்குள்ளே வாசிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? சரளமாக வாசிக்கிறதுக்கு தொடர்ந்து அதை பார்த்து என்ன வார்த்தை இருக்கோ அதை படிக்கணும். படித்தாதான் நம்மளுக்கு என்ன வரும்? சிறப்பான செய்திகள் மனசில் பதியும். ஃப்ளூயன்சி இருந்தால் தான் கான்ஃபிடன்ஸ் வரும். ரீடிங் ஃப்ளூயன்சி எப்போ வளர்த்துக்கிறோமோ அந்த வயதுலேருந்து தான் நம்மளுக்கு படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஈடுபாடு வரும். அப்போ என்னாச்சு? ரீடிங் ஃப்ளூயன்சியை வளர்த்துக்கணும்னு சொன்னால் முதல்ல நம்மளுக்கு ஊக்கமுடைமை இருக்கணும். ஊக்கமுடைமை இருந்தால் தான் நம்மளோட படிக்கிற திறனை நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்க முடியும். படிக்கிற திறனை நினைவில் கொள்ள வேண்டும், நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுதானே படிப்போட ஒரு எத்தனையோ பெர்ஸ்பெக்டிவில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னால், அப்போ மூளை நம்ம கொடுக்குற செய்திகளை அந்த நியூரல் லூப்பு, நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் நாட்டு இதுக்குள்ளே போட்டு அந்த செய்திகளை சேகரித்து வச்சுக்கணும். அதனால் எந்த விதத்தில் நம்மளுடைய மூளையோட செயல்பாட்டு திறன் அதனோட செயல்திறனை அதிகப்படுத்தணும், செயல்திறனை மேலும் மேலும் சிறப்பாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையில் தேவை ஊக்கம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.